ஜெய் சீதாராம். அடியன் பாதுகாதாசன். வடூர் வடபாதையில் நடுத்தெருவில் கைலமட்டு மகாராஜ்யத்தை காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிறோம். காலையிலேருந்து செய்த பாவ புண்ணியத்துக்கு ஒன்றாலும் எந்த ராமபெருமானை பற்றி பேசுறது, ராமபெருமானை பற்றி பேசுகிறதும் அவரை பற்றி பாடுறதும் இந்த ஆத்மாவுக்கு கிடைக்கிற ஒரு சார்ஜிங் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி ராமாயணத்தில் யாரை பார்க்க போகிறோம்? தொடர்பு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள ஒரு தொடர்பு. அந்த தொடர்புனால தான் எல்லாமே அமையும். சும்மா சாதாரணமாக ரோட்டில் போகிறவங்க மேலையெல்லாம் நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடாது, ஒரு பாசம் வந்துடாது, ஒரு கோபம் வந்துடாது, ஒரு இறக்க குணம் வராது, ஒரு விருப்பு வராது. இதெல்லாம் எப்படி உருவாகுது? பேசிக் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த உள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தா தான் அதோட தெரியும். ஏன் ஒருத்தருக்கு மேலே நமக்கு பாசம் வருது, ஒருத்தருக்கு மேலே ஏன் நமக்கு கோபம் வருது, வெறுப்பு வருது, இல்லை அன்பு அதிகமாக வருது, அவங்களையே நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை அவங்களையே வெறுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் உருவாது அப்படின்னா எல்லாமே பூர்வீக தொடர்பு. இந்த பூர்வீக தொடர்பு இல்லாமல் எதுவும் இருக்காது. இதில் ராமாயணத்தில் நான் அழகாக அப்படியே அப்போ ராமாயணத்தில் இதை பார்க்கணும்னா ராமாயணத்துக்கு முன்னாடி, ராமாயணத்தில் நடக்கக்கூடிய கதைகளில் முன்னாடி போய் பார்க்கணும். எப்படி பார்க்கணும் அப்படின்னா, துவாரபாலர்கள் அவங்க 2 பேர் எல்லோரும் உள்ளே போய்த்து வாகனம் சேவிச்சுட்டு வர்றது போகிறது இதெல்லாம் அனுப்பிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசை இருக்குது. நம்மளும் புள்ள முண்டாட்டியோட உள்ளே போய் இப்படியெல்லாம் வாகனம் பார்க்க முடியலையே, எங்க முடியலையே, அவங்களும் ஆசை இருக்குது. அந்த ஆசையை தான் பகவான் மறுபிறவியில் அவங்களுக்கு ராவண கும்பகர்ணனா பிறக்க வச்சு அவங்களுக்கு பிறவி கொடுத்துட்றாங்க. அப்போ தொடர்பு இருக்கா? அங்கே ஒரு எண்ணத்தை விதைச்சாங்க, ஆசைப்பட்டாங்க, அந்த ஆசையை நிறைவேற்றிடுது. நல்லவனாக பிறந்தா எந்த ஒரு சுகத்தையுமே அனுபவிக்க முடியாது. அது பொண்ணாக இருந்தாலும் சரி ஆனது. நீங்கள் நல்ல ஆணாவோ நல்ல பொண்ணாகவோ இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சுகபோகமே கிடைக்காது. எல்லாமே ஆசைப்படலாம், அவ்வளோதான். ஐயோ நம்ம நேர் வழியில் போகணும், தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லி 1002 ரூல்ஸு போட்டு சுகபோகங்கள் அனைத்தும் கட்டாயிரும். ஆனால் இதே கெட்டவனாக பிறந்தா, இல்லை கெட்ட பொண்ணாக பிறந்தா, பெண்ணாவதாரம் ஆணாவதாரம் 2 பேரில் ஏதோ ஒரு கெட்ட விஷயமா இருந்தால் அவங்களுக்கு எல்லையே கிடையாது. சீதைக்கு தான் எல்லை. இப்படி தான் வாழணும், இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இவங்க கூட தான் இருக்கணும், இப்படி தர்மத்தை கடைப்பிடிக்கணும், அறநெறியாக இருக்கணும், கற்பு கரிசியாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், உலகத்துக்கு உதாரணம் ஒரு பொண்ணாக இருக்கணும் அப்படிங்கிற சீதைக்கு தான் எல்லாம் கட்டுப்படணும். சூர்பனகைக்கு கிடையாது. ஏன் கிடையாது? அது எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு கேரக்டர், இது இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கேரக்டர். ராமன் இப்படி தான் வாழணுங்கிற ஒரு கேரக்டர், ராவணன் எப்படி வேணாலும் வாழலாங்கிற ஒரு கேரக்டர். இப்போ சோபங்களை யார் அதிகமாக அனுபவிப்பா நீங்களே சொல்லுங்கள். ராமபெருமான் ஒரு வரைக்குறை வகுத்துக்கிட்டு தர்மத்தை கடைப்பிடிச்சி இப்படி ஒரு ரூட்டில் போயிட்டுருக்காரு. ராவணை எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், யாரை வேணாலும் தொடலாம், யாரை வேணாலும் இப்போ எந்த பொண்ணை வேணாலும் தொடலாம், யாரை வேணாலும் அடிக்கலாம், கையை பிடிச்சி இழுக்கலாம், என்னென்ன அட்டகாசம் வேணாலும் தனக்கு மிஞ்சிய சக்தி இப்படி. அதாவது எப்படின்னா, இப்போ அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க, ஆசைப்பட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு நல்ல பிரிவாக பிறந்திருந்தால் அதுக்கான இதை பலனை அழிக்க முடியாது. ஆனால் கெட்ட ஒரு எண்ணங்களோடு ஒரு பிறவி கொடுத்தா அவங்க மனம் போன வாக்கு எது வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் படுக்கலாம், எங்கே வேணாலும் ஏந்திரிக்கலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம், வகுத்துங்கலாம், வரமுறையே கிடையாது. சரி, இது ஏன் 2 பேருக்கும் இப்படி நடந்துச்சு? இவங்களுக்கு ஏன், ராமபெருமானுக்கு ஏன் இப்படி நல்லவங்களா, ராமரும் சீதை இவங்களாம் ஒழுக்கமான ஒரு பெரிய பிறந்து எந்த சொர்போகத்தையும் அதிகமாக அனுபவிக்காமல் இப்படி கஷ்டப்பட்டாங்க? ராவணை கெட்டவனாக பிறந்தாலும் எல்லா சுகபோகத்தையும் அனுபவித்தான், எல்லாத்தையும் அனுபவித்தான். அவனுக்கு பிடிச்சது பூரா எந்த யார் கூட வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் மனம் போன ஊக்கம் வாழலாம், இப்படியெல்லாம் இருந்து எதை வேணாலும் திங்கலாம், எதை வேணாலும் மதுபானம் குடிக்கலாம், என்ன ராஜபோகம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டான். இவனுக்கு இப்படி வாழ்க்கை கிடச்சிச்சு. ஏன் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் கதையோட உள் நோக்கத்தை போய் பார்க்கணும். இப்போ துவாரபாலகர்களாக இருந்தாங்கல்ல, அவங்க பகவானுக்கு காவல் காத்துக்கிட்டு சமரம் வீசிக்கிட்டு நிறைய தொண்டு செஞ்சாங்க.
இந்த தொண்டோடைய பகவானுடைய அந்த புண்ணியங்கள்னால நிறைய புண்ணியங்கள் சேர்ந்து போச்சு. அந்த புண்ணியத்தெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு பிறவி பிறக்கணும். இப்போ ராவணன் கும்பகர்ணனா பிறந்து எல்லா சுகபோதையும் அணிக்கிறாங்களா? ஓகேவா? இப்போ இது விசிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த புண்ணியத்தின் பலனாக பகவான்கிட்ட இடமா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க, இடமா இருக்குது. இப்போ பகவான் என்ன பண்ணுறாரு, இவங்களுக்கு செய்த அந்த புண்ணியத்துக்கான இதை பலனை அவங்களுக்கு கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட உள்ள ஆப்னண்ட் இது இருக்குல்ல, அந்த இதெல்லாம் தான் அணிவிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு அவதாரம் பிறக்கிறது. இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் போகிறோம், பெருமாளே என் பிரச்சனையெல்லாம் காப்பாற்றுங்க, என் பிள்ளையெல்லாம் இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இந்த கஷ்டத்தை போக்குங்க, அந்த கஷ்டத்தை போக்குங்க. எல்லோரும் போய் என்னைக்காச்சும் கோயிலில் போய் நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் சாமிகிட்ட போய், சாமி எனக்கு எதுவும் வேண்டாம், என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், எனக்கு உள்ள துன்பத்தை நானே பார்த்துக்கிறேன், என்னுடைய பாவத்தை நானே கழிச்சிக்கிறேன், நீ உனக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீ நல்லாரு, நீ அமுகமாரு, என்னகிட்ட புண்ணியம் ஏதாச்சும் புண்ணியம் இருந்துச்சுன்னா அந்த புண்ணியத்தையும் எடுத்துக்கிட்டு நீ அமுகமாக சந்தோஷமாக இரு அப்படின்னு என்னைக்காச்சும் வேண்டியிருக்கோமா? கிடையாது. இது மாதிரியெல்லாம் நம்மளோட சோகத்தையும் இதையும் கொண்டுட்டு போய் பகவான்கிட்ட கொட்டும்போது இந்த பாவத்தை பூரா அவர் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட உள்ள புண்ணியத்தை பூரா நம்மள்கிட்ட கொடுத்துறாரு. இடம் மாதிரி இதுக்கு பரிவர்த்தனை யோகம்னு பேர், ஏற்ற மாதிரி. இப்போ நம்மளோட இதெல்லாம் அவர்கிட்ட போகுது இல்லை, இப்போ அதுக்கு ஒரு அவர்கிட்ட உள்ள புண்ணியத்தெல்லாம் நம்மள்கிட்ட கொடுத்து தானே நல்லா சோகமாக நம்மளை வாழ வைக்கிறாரு. இப்போ அதுக்கு அந்த பாவத்தை ஏற்றுக்கிட்டதுக்கு ஒரு பிறவி பிறக்கணும்ல. அதுதான் ராமராக பிறக்கிறது, சீதையாக பிறக்கிறது, லட்சுமணனாக பிறக்கிறது, பரதனாக பிறக்கிறது, சத்ருகனாக பிறக்கிறது, எல்லா துன்பத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லா கஷ்டங்களையும் வாங்கிக்கிட்டு வாழ்கிறது. இதெல்லாம் நடக்கும். ஒவ்வொரு யுகத்தில் மாறி வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு யுகத்திலேயா இதெல்லாம் ரொம்ப நீ உள்ள ஆராய்ச்சி பண்ணி போனால் தான் இதோட தார்மீகத்தை முடியும். அதனால் இப்போ இதுதான் இதுக்கான பொருள் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. இதை ரொம்ப நுணுக்கமாக உள்ளே போய் பார்த்தா தான் நம்ம வந்து ராமாயணத்தை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும். பழைய கதை இதையும் எல்லாத்தையும் ஒன்று ஆராய்ச்சி பண்ணி ஒன்றுக்கு ஒன்று என்ன தொடர்புன்னு பார்த்தோம்னா அந்த தொடர்பு மூலியமாக அதுக்கு மூலியம் என்ன ரிசல்ட்டுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு தான் தொடர்பு கண்டுபிடிக்கிறது. ஏன் எப்படி இது நடக்குது, ஒரு பிரச்சனை ஒன்று பிரச்சனையை பார்க்காம அந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்த்தோம்னா அது கரெக்டாக இருக்கும். மூல காரணத்தை யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க திருந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடும். ஓஹோ அப்படின்னு. ஜெய் சீதாராம். இப்போ இந்த தொடர்புக்கு வந்துட்டோமா, எப்படி இந்த தொடர்பு மூலியமாக நமக்கு ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது கண்டுபிடிச்சோம். இப்படி தான் இந்த ராமாயணத்தில் பார்க்குற மாதிரியே தான் நம்மளோட ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒவ்வொரு தொடர்பு இருக்கும். இப்போ நான் ஒரு இடத்துல நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இல்லை நான் ஒரு இடத்துல படிச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ட்ராவல் பண்ணுற இடத்துலையும் என் கூட பக்கத்தில் உட்காந்துருக்கிறாருன்னா அவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு பூர்வீக ஜென்மம் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அவங்க வந்து எனக்கு நல்ல விதமாக என்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விதமாக நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இல்லை அவங்க வந்து என்கிட்ட ரொம்ப கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட ரொம்ப நிறைய சண்டை போட்டு வாழ சொல்கிறாரு என்கிட்ட ரொம்ப நான் மனம் வருத்தப்படுற மாதிரி அவங்க வந்து என்கிட்ட நடந்துக்கிட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எதோ நான் கெடுதல் பண்ணியிருக்கிறேன், அதை வந்து அவங்க இது மூலியமாக தீர்த்து என்ன அந்த மன வேதனைப்பட வைக்கிறாங்க. இவ்வளோதான் மேட்ரு. இப்போ நான் ஒரு இடத்துல வேறு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா பேர் என்னை வந்து சந்தோஷப்படுத்தி என்னை எப்போதுமே சந்தோஷமாக வச்சுருந்தாங்கன்னா அப்போ நான் நிறையா பேருக்கு அவங்க நிறையா செஞ்ச அந்த புண்ணியத்தினால அந்த பூஜா பலம்னால அவங்க எல்லோரும் இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ பிறந்து அந்த இடத்துல வந்து ஒன்று சேருவாங்க. அந்த ஆத்மாக்கள்லாம் அங்கே வந்து ஒன்று சேர்ந்து அவங்க வந்து என்னை வந்து சந்தோஷப்படுத்தி அந்த ட்ராவலிங்கெல்லாம் அடிச்சுடுவாங்க. இல்லை நான் நிறையா பேருக்கு ரொம்ப ஏதோ ஒரு இதில் ஒவ்வொரு இடத்துல போய் துன்பங்கள் பண்ணி நிறையா அதுக்கான பலனை செஞ்சு ரொம்ப பண்ணி வச்சுருந்தேன்னா அவங்களெலாம் திரும்ப அங்கே ஒன்று சேர்ந்து வந்து என்னை மனவேதனைப்படுத்துறது, என்னை வந்து ரொம்ப இம்சைக்கு உள்ளாக்குறது, இந்த மாதிரியெல்லாம். இப்போ இது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ எனக்கு தெரியுது, சரி ஓகே நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நான் கெட்ட விஷயங்கள் பண்ணியிருக்கணும், இதனால் இவங்கெல்லாம் வந்து என்ன மனவேதனைப்பட வைக்கிறாங்க. சரி அது நம்ம அதை ஏற்றுக்கக்கூடிய நல்லது தான், இது கர்மம் கலையுது, அவங்க நமக்கு என்ன கருதல் பண்ணாலும் அதை நம்ம ஏற்றுக்க தயாராக இருக்கணும் அப்படின்னு தலைவணங்கி அதை ஏற்றுக்கிட்டோம்னா அப்போ பகவானுக்கிட்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம்.
இப்போ சாதாரண மானிய மக்கள் சாதாரண உள்ள அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி புரியும்? புரியாது. அப்போ தான் இறைவனுக்கிட்ட அதிகமாக போக 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 தான் இந்த ஞானங்கள்லாம் உற்பத்தியாகி ஒவ்வொரு விஷயமும் இதுக்கு தான் நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடக்குது, கப்பலில் போய் செத்து போகிறாங்க, திடீர்னு ஒவ்வொரு கட்டணம் இது மாதிரி முக்கியமான ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒவ்வொரு நிகழ்வு நடக்குது இல்லையா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விதி எங்கெங்கெல்லாம் யாராருக்கு முடியுதோ அங்கே அவங்களையெல்லாம் கரெக்டாக அங்கே கொண்டுட்டு வந்து ஒன்று சேர்க்கும். ஒன்று சேர்த்து தான் இப்படி தான் சில இது எல்லாமே ஒரு நிகழ்வு இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில் திரும்பி பாருங்களேன், ஒவ்வொரு நிமிஷம் நம்ம எப்படி கடந்து வந்திருக்கோம் வந்துங்களேன், எல்லாம் கரெக்டாக மேஜிக் மாதிரி அங்கங்கே வந்து ஒன்று சேர்ந்துருக்கும். யாரோ ஒருத்தங்க வந்திருப்பாங்க, அவங்க உதவி பண்ணியிருப்பாங்க, அவங்க மூலியமாக அங்கே போயிருப்போம். வீட்டில் வேலை எல்லாம் வந்திருப்போம், யாரோ ஒருத்தங்க வருவாங்க, இந்த அங்கே வேலை இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க மூலியமாக அங்கே போய் வேலைக்கு போவோம். அவங்க மூலியமாக நம்ம போய் அவங்களுக்கு நல்லது செய்வோம். இன்னும் சில பேருக்கு நம்ம போய் கெடுதல் பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய இந்த மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு நல்லது போய் செஞ்சுட்ருப்போம், சில பேருக்கு கெடுதல் போய் செஞ்சுட்ருப்போம். இதெல்லாம் எப்படி அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வழியாக செஞ்சது மூலியமாக வந்து நம்மளை டியூன் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டியூனிங்லேருந்து கொஞ்சம் விலகி, ஓஹோ இது நான் ஏதோ ஒரு ரூட்டில் நம்மளை இழுத்துட்டு போகுது, இது இழுப்பைக்கே நம்ம போனோம்னா நம்ம போய் இறைவன்ட்ட அடைய முடியாது, அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நின்று பார்க்கணும். போயிட்டே இருக்கோம், எல்லோரும் ஓடிட்டு இருக்காங்க, நம்மளும் ஓடிட்டு இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், ஏன் இது எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க, எதுக்காக ஓடுறாங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் நின்று, இது இங்கே போனால் என்ன நடக்கும், இங்கேருந்து எதுக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி, ஓஹோ நம்ம வந்து என்னத்துக்கு வந்தோமோ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அப்போ நம்மளுடைய ரூட்டை மாற்றி நம்மளோட வேலை செயல்பாடுகளை கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம லைஃப் மாறும். அவ்வளோதான். ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசித்து இதெல்லாம் ஏன் நடக்குது, நம்ம செய்த பாவத்துக்காகவே புண்ணியத்துக்காகவே இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. சரி ஓகே, நம்ம ரூட்டை மாற்றணும். நம்ம ரூட்டை மாற்றாமல் நமக்கு எதுவுமே மாறாது. அப்போ எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு புத்தியை மழுங்கடிச்சிடும். ஒரு ஆசையை தூண்டி விடும், ஒரு கோபத்தை தூண்டி விடும், நம்மளை தேவையில்லாத ஆசைப்பட வச்சு நம்மளை கொண்டுட்டு போய் பாவம் செய்ய வச்சிரும். அதுக்கு முன்னோர்கள் வழி செய்து அந்த இதுவும் இருக்கும். அவங்க சில கர்மாக்கள்லாம் தீயதான கர்மாக்கள்லாம் இப்போ நம்ம அப்பாவோ அம்மாவோ முன்னோர்களோ பல பேர் வாழ்க்கை கெடுத்தோ இல்லை பல பேருக்கு துன்பம் கொடுத்தோ இது மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வழியாக வரும். ஆனால் அது வர்றதுக்கு நம்மளும் பெரியவில் ஏதாச்சும் செஞ்சுருந்தால் தான் அந்த அப்பா அம்மாவுக்கு போய் நம்ம பிறந்து அதை ஏற்றுக்கிட்டு அந்த துன்பத்தெல்லாம் நம்ம அனுபவிப்போம். என்ன சொல்ல போனால் கை கெட்டுக்கிற தூரத்தில் நமக்கு எல்லாமே இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் நினச்ச ஒன்று பாருங்கள், உங்கள் பக்கத்திலே இருக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட பொருள் பக்கத்திலே இருக்கும், ஆனால் அதெல்லாம் உங்களால் அனுபவிக்க முடியாது. இதுதான் எங்கேருந்தோ ஒருத்தவங்க வந்து அந்த சாப்பாடை போய் சாப்பிட்டுட்டு போவாங்க, ஆனால் நீங்கள் பக்கத்தில் இருந்து அந்த சாப்பாடை சாப்பிட முடியாது. அப்போ இதுக்கு என்ன தொடர்பு, அதை சாப்பிடணுங்கிற அந்த விதி அது இருந்தால் தான் அவங்களுக்கு தான் அங்கே விடும், இல்லாட்டி நடக்கவே நடக்காது. இது மாதிரி நிறைய லைஃப்பில் நிறைய மேஜிக் நடக்கும். இன்னும் சொல்ல போனால் என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. இப்போ பக்கத்தில் நடந்தது. ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல 8 வருஷம் வேலையெல்லாம் முடிஞ்சு நம்ம கர்மா முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தேன். கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அது 10 வருஷம் கழித்து திரும்ப என்ன அதே வேலைக்கு ஒரு இடத்துக்கு என்ன திரும்ப அழைச்சிட்டு போய் அதோட கடமையை நான் செய்ய வேண்டிய கடமையை அது என்னை வேலை வாங்கிக்குது, அந்த விதி வாங்கிக்குது. நான் நினச்சிக்கிட்டு ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல நான் தான் இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப மன வருது. ஐயோ பெருமாளே, எனக்கு இது பிடிக்காத வேலை, என்னை கொண்டாந்து போட்டு ஏன் அப்படி என்னை கொண்டாந்து இதில் மாட்டி விட்டீங்க, நான் தான் வேண்டான்னு ஒதுங்கி, எனக்கு தான் எதுவுமே வேண்டான்னு நான் ஒதுங்கிட்டேன், என்னை திரும்ப கொண்டாந்து அந்த சாக்கடையில் கொண்டாந்து தள்ளி விட்டீங்களே பெருமாளே அப்படின்னு எல்லோரும் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கேன். என்ன பெருமாளே, கடைசியில் உங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் என் உலகம்னு நினச்சி உங்கள் பாத்திரம் பிடிச்சி கடைசியில் கொண்டாந்து இப்படி சாக்கடையில் கொண்டாந்து திரும்ப என்னை கொண்டாந்து நுழைக்கிறீங்களே பெருமாளே அப்படின்னு. அப்புறம் அங்கே ஒரு 3 நாள் இருந்து அந்த 3 நாளில் அங்கே ஒரு 3 மணி நேரம் தான் அந்த ஒர்க்கை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரிலீஃப் ஆகி டக்குன்னு பகவான் ஞானத்தை கொடுத்து டக்குன்னு அந்த இதை வந்து என்னை கரெக்டாக காப்பாற்றி தூக்கி கொண்டு வந்துட்டார். பகவான் சொல்கிறாரு அப்புறமாட்டாரு, ஏன் பெருமாள் உடம்பு விட்டா போயலை, உனக்கு 3 மாதம் நீ அந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கணும், அந்த இது இருக்குது. ஆனால் நீ போட்டு கெஞ்சில உனக்கு 3 மாதத்தை 3 நாளாக குறைச்சி
இன்னும் போட்டுக்கிட்டு நீ மண்டே பிச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த 3 நாளில் 3 மணி நேரம் தான் ஒன்று அங்கே நான் வச்சுருந்தேன். அவர் கரெக்டாக சொன்னது எனக்கு அப்படியே அந்த 3 மாதம் நடக்க வேண்டியதை 3 நாளாக்கி 3 நாளில் அந்த 3 மணி நேரம் ஆக்கி அந்த 3 மணி நேரம் மட்டும்தான் நான் அந்த அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருந்தேன். அந்த துன்பத்தை நான் அனுபவித்தேன். அந்த 3 மணி நேரத்தில் அழகாக தூக்கி என்னை பேக் பண்ணி கொண்டுட்டு வந்து என்னை எங்கே சேர்க்கணுமோ கரெக்டாக அந்த பெருமாள் அவரோட பாதத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டார். ஒரே சேர்த்து என்னை குளிப்பாட்டி நல்லபடியாக சுத்தமாக்கி கங்கை நீரால் சுத்தப்படுத்தி என்னை திரும்ப எனக்கு அழைச்சிட்டு வர்றாரு. எனக்கு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் பகவான் நேரடியாக நிகழ்த்து என் லைஃப்பில் இதெல்லாம் நிகழ்த்துருக்கு. இதெல்லாம் பெரிய நான்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். ஓஹோ, பகவான் இவ்வளோ தூரம் இருந்து நம்மளை இறைவி ஆற்றல் காப்பாற்றுக்க. அப்போ அதுக்கு என்ன காரணம்? நம்மளும் கொஞ்சம் தர்மத்தோடு நடக்கணும். அதான் பெருமாள் கற்றுக் கொடுத்துட்டாரு. நீ இப்படி தான் போகணும், யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது, ஒழுங்காக நேர்வழியில் போ, உனக்கு நிறைய சோதனை வரும், உன்னை சுற்றி உள்ளவங்க எல்லாம் உனக்கு அங்கங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த செக் பாயிண்ட் கூட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நீ அழகாக நீ தாண்டி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாம் முன்னாடியே முதல் நாளே சொல்லிடுவார். உண்மையாக தர்மத்தை கடைபிடிச்சி நேர்வழியில் போனீங்க ஆரம்பிச்சின்னா நாளைக்கு நடக்க போகிற விஷயத்த இன்றைக்கே வந்து சொல்லுவார். இவங்க இந்த நோக்கத்தோடு உன்கிட்ட வந்து பழக வராங்க, இன்னும் ஆள் இன்ன பிளானோடு உன்கிட்ட வந்து நிற்கிது, இவங்ககிட்டெல்லாம் ஜாக்கிரதையாது, இவங்ககிட்டெல்லாம் பேசாத அப்படின்னு முதல் நாளே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த தகவலை பிடிச்சி டக் டக் டக்குன்னு நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு. ஏன்னா உங்களை நீங்கள் தர்மத்தோடு நடக்க ஆரம்பித்து உண்மையாக அதை கடைபிடிச்சி அதை பெருமாள் இன்னும் நிறையா இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் நம்ம நிறையா நல்லது செய்யணும், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அப்படிலாம் கொஞ்சம் பெருசாக யோசனை பண்ணி நல்ல விஷயங்களை நோக்கி நீங்கள் போகும்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு வந்து கை கொடுத்து உதவ ஆரம்பிச்சிடும். உங்களை எந்த ஆபத்தையும் மாட்டி விட்டுறாது. அப்படியே உங்களுக்கு யாராச்சும் ஆபத்து கொடுத்து வந்தாலும் அவங்கள வேறு விதமாக எங்கேயாச்சும் ஆபத்தில் அவங்கள தள்ளி விட்டு உங்களை காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும். அவங்க பார்த்தா உங்களை ஆபத்தில் போய் மாட்டி வர மாதிரி வந்தவங்க வேற ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு போகும். அதுக்கப்புறம் உங்கள் சைடே வர மாட்டோம். இது இன்னைய வரைக்கும் நடந்துகிட்ருக்கு என் லைஃப்லலாம். ஜெய் சீதாராம். நிறைய இருக்குது. என் ஹிஸ்ட்ரியில் என் கதையை சொல்ல ஆரம்பித்தா நிறைய பெருமாள் என்னென்ன லீலையெல்லாம் நடத்தினாரோ நிறைய சொல்லலாம். நிறையா சொல்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கு. இன்னும் நிறையா நடக்க போகுது. ஜெய் சீதாராம்.